ஹாய் மக்களே, நான் உங்கள் முகேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளான்ட் அக்வாரியம் தான். நான் ஒரு பிகினராக ஒரு பிளான்ட் அக்வாரியம் செட் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க்கை நான் நிறைய தப்பு பண்ணி தான் பில்ட் பண்ணேன். ஆனால் அது கடைசியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக 5 months தான் நான் ரன் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் சேஞ்ச் இது எதையுமே பண்ணாமலே எப்படி நான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக 5 months ரன் பண்ணேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேங்க் மொத்தம் நம்மக்கிட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எண்டில் கரெக்டாக நான் இந்த டேங்கை டிஸ்மேண்டில் பண்ணேன். எதனால் பண்ணேன்ட்டு ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் சொல்கிறேன். அடுத்து ஜூலை 1 அடுத்த நாளே நான் இன்னொரு டேங்க்கும் நான் பில்ட் பண்ணிட்டேன். அதோட லேஅவுட்டும் நான் வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன். வீடியோ கடைசி மாதிரியும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ ஜூலை 1 போட்டால் தான் ஆகஸ்ட் 1 சைக்கிளிங். ஏன்னா ஃபிஷ்ஷை நம்ம உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 weeks ஆகும். 1 month நான் எடுத்துக்கணும் எப்போவுமே. ஆனால் 1 month விற்றுருக்கேன். அந்த சைக்கிளிங் எடுத்தால் தான் நம்ம பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு சொல்கிறேன். நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நானும் என் தம்பியும் பின்னாடி அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு, என் ஒய்ஃபும் என் தங்கச்சியும் கீழே போடுற அந்த சப்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, ராக்ஸ், ட்ரிஃப்ட்வுட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா பின்னாடி, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு எலக்ட்ரிஷியன். அவர் இந்த பின்னாடி இந்த சுவிட்ச் போர்டு லைட் செட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இது நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆர்டினரியான லைட்டு தான். அதில் அந்த PVC பைப்பை நாங்கள் ஒட்டி அந்த ஸ்டாண்டுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா 4 feet நிறைய காசு வரும். ரொம்ப ரேட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் 4 feet 4000 அப்படின்னாங்க. அதனால் அந்த மாதிரி 2000 அப்படி தான் இருந்தது. ஸ்டார்டிங் ரேட்டு 1500 அந்த மாதிரி தான் இருந்துச்சு லைட்டு. அதனால் இந்த மாதிரி வாங்கணும். ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு லைட்டு வாங்குவேன். அப்போதைக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால, ஏன்னா நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டியோட இது பார்த்திங்கன்னா 4 feet அகலம் பார்த்திங்கன்னா 1 feet, உயரம் பார்த்திங்கன்னா 1.5 feet. இது பண்ணுறதுக்கு எனக்கு 3500 ஆச்சு. ஓகேங்களா? தொட்டிக்கு மட்டுமே நான் 3500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா உள்ள அகலம் கண்டிப்பாக 1.5 இருக்கணும். 1.5 இருந்தால் தான் நம்ம உள்ளே எதனா பொருள் வச்சாலும் மீனுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நான் அந்த தப்பை பண்ணிட்டேன். எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதனால் நானும் சொல்கிறேன், எனக்கும் 100ல் ஒரு 40% தான் நாலேஜ் இருக்குது. இப்போ தான் நிறைய அடி வாங்கி கற்றுருக்கேன். நீங்கள் ஒரு 4 feet வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 4 feetனா 2 ஒயர், 4 feet 2 1.5 அந்த மாதிரி எப்போவுமே பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேங்க்கு ஒரு அழகாக இருக்கும், ஒரு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி லைட் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழே மண் போட்டலை அது மாதிரி போடாதீங்க. டைரெக்டாக உங்களோட மண்புழு வரும். அது மண்புழு வரும். அது 20 கிலோ வாங்கியிருக்கேன். 10 கிலோ 200 நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த நர்சரி கார்டனில் போனால் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே நீங்கள் போய் கேட்டிங்கனாலே தந்துடுவாங்க. நான் ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா பிளான்ட் லெஃப்ட்டு ரைட்டு அந்த கார்னர் ஃபுல்லாக, பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி வைக்கிறதுக்காக. நடுவில் ட்ரிப்ட்வுட் செட் பண்ணிட்டு அந்த இடத்துல மீனுங்க ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட்டாக, சென்டர் பாயிண்ட்டாக அங்கே எதுவுமே வைக்கக்கூடாது. அதனால் அப்படி வச்சுருக்கேன். இதனால் இதை செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எப்போவுமே மண்ணை போடாதீங்க. கீழே எப்போவுமே மண்புழு வரும். இல்லைனா கோகோபிட், நீங்கள் கோகோபிட் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெட் சாயில் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு எது வசதியோ, உங்களுக்கு எது இருக்கோ, இது 3த்தையும் கலந்து கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாயில்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. சாயில் அது ஹை லெவல் நம்ம பிளான்ட் செட் பண்ணுறோம், அப்போ தான் அந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படும். நம்ம நான் CO2 கம்மியாக கன்சியூம் பண்ணுற பிளான்ட்லாம் நிறைய இருக்குது. அதுக்காக அதை வாங்கிக்கலாம். நான் தவறி மறுபடியும் நான் தப்பு பண்ணி ஒரு 5 கிலோ மட்டும், அதுவும் அக்வாசிக் சாயில் வாங்கலை. நான் இந்த நார்மல் குளத்தூரில் போனீங்கன்னா கிலோ 110 ரூபா அந்த மாதிரி சாயில் தான். அது 5 கிலோ தான் வாங்கினேன். ஆனால் தேவையில்லை. அது இல்லாமலே நல்லா வளரும். நீங்கள் அது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கேப்பிங் நான் பண்ணுறது வீடியோ எடுக்கல மக்கள். அது அவ்வளோ பெரிய ஸ்கேப்பிங்லாம் இல்லை. 3 ராவா ராக்கை லெஃப்டில் வச்சேன். ட்ராகன் ராக்ஸை ரைட்டில் வச்சேன். நடுவில் வச்சிட்டேன். கொஞ்சம் முன்னாடியே ட்ரிஃப்ட்வுட்டை பெய்க்விக் போட்டு ஒட்டிட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? இது பேர் அதனால் அது ஒரு இது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாண்ட்ஃபால் ஒன்று வச்சேன். அது ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் எனக்கு அதில் அவ்வளவும் விருப்பம் இல்லை. ஏன்னா நேச்சுரலாக இருந்தது. அது ஒரு மாதிரி அன்நேச்சுரல்னால அதை நான் ஃப்யூச்சரில் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இந்த தப்பம் பண்ணாதீங்க. நான் பாருங்கள், தோசைக்கு மிளகா பொடி போடுற மாதிரி மேலே ரிவர் சாண்டை போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போடவே கூடாது மக்களே.
கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சப்ஸ்ட்ராக்ட் போடும்போது டீப் சப்ஸ்ட்ராக்ட் இது ஃபாதர் ஃபிஷ்ஷர் வீடியோ, இந்த நேச்சுரல் ஃபிஷ் டேங்க் அவர் வீடியோலாம் பாருங்கள். அவர் வீடியோ பார்த்துருந்தேன்னா நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். அவர் வீடியோ பார்க்காதனால தான் நான் நிறைய இதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ பார்த்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமே நம்ம. நீங்கள் ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணிங்கன்னா என் வீடியோ பார்க்குறத விட அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள், நான் நடுவில் மட்டும்தாங்க அந்த 2 இன்ச்சு மண்ணு போட்டிருக்கேன். ஏன்னா அது பெண்ட் ஆகல, அங்கே மட்டும் தான். மற்றபடிலாம் அந்த தோசை மேலே இட்லி பொடி தூர மாதிரி போயிருக்கும், அந்த மாதிரி போடக்கூடாது. 2 இன்ச்சுக்கு ரிவர்ஸ் ஹேண்டு போட்டால் தான் தண்ணி கலங்காது. நம்ம செடி பிளான்ட் இன்னும் பண்ணால் கூட வெளியே வராது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் வேகமாக ஓடினா கூட ஃபுட்டு எடுத்தால் கூட கலையாது. கண்டிப்பாக இந்த தப்பையும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னென்ன பிளான்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா மோஸ் ஒரு 150 வரும், அது ஒரு 2 வாங்கினேன். அப்புறம் வந்து அப்போதைக்கு அவ்வளோ பிளான்ட்லாம் தெரிலங்க. இந்த கம்மியாக கன்சியூம் பண்ணுற சிஓட்டில் எல்லாத்துலேயும் 2 எடுத்துட்டேன். கபும்பா மட்டும் ஒரு 3-4 எடுத்தேன். ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு என்ன பிளான்ட் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பிகினருக்கு உங்களுக்கு ஒரு 3 பிளான்ட் ஈஸியாக ரொம்ப வரும். கபும்பா, வாட்ரு விஸ்னீரியான்ட்டு ஒன்று இருக்கும், அப்புறம் ரொட்டலா. இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நோ மெயின்டெனன்ஸ், சும்மா வச்சு விட்டிங்கன்னா மட்டும் போதும். கரெக்டாக லைட்டு மட்டும் காலைல 4 ஹவர்ஸு, ஈவினிங் ஒரு 4 ஹவர்ஸ் கொடுத்திங்கன்னா, அதுவும் சேம் டைமில் தரணும். அது சூரியனுக்கு பதில் நம்ம அதை ஏமாத்துறோம் அந்த லைட்டு கொடுத்து செயற்கையாக. அந்த லைட்டை மட்டும் கொடுத்திங்கன்னா வேறு லெவலில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பிளான் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அந்த இதுக்கெலாம் இப்படி இருக்குது. பேக்ரவுண்ட் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது, மிட் லெவல் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கார்பெட் பிளான்ட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி தான் செட் பண்ணோம். அப்போ அந்த இதெல்லாம் நான் எங்கெங்கே பெருசாக இருக்கிறதெல்லாம் பின்னாடி வச்சேன். ஆனால் அப்படி வச்சு எனக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க. ஒரு 2-3 செடி தான் இது வந்தது. அதுவும் ஃபர்தர் வீடியோவில் பிடுங்கி பின்னாடி வச்சிட்டேன். அதனால் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ கொஞ்சம் வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க எத்தனை வீடியோ வேணால் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேஅவுட் பண்ணுங்கள். அவங்க பண்ண மாதிரி இவங்க பண்ண மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு இது பிடிக்குதா அதை தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்கள் உட்காந்து பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும். கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அதை ரசிக்கும் போது, ஏன்னா நீங்கள் தான் ஒரு ஒர்க்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அது பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ராக் ரேட்ஸ்லாம் போனாலே தெரியும். ஒரு ராக், ஒரு லாவா ராக் ஒரு ரேட்டு, ட்ராகன் ஸ்டான் ஒரு ரேட்டு, இதே மாதிரி 130 கிலோ கணக்கில் இருக்கோங்க. ட்ரிஃப்ட் தாங்க ரொம்ப ரேட்டு. இந்த ட்ரிஃப்ட் ரொம்ப ரேட்டு இல்லை, இது 230 தான். ஏன்னா அது கிராம் கணக்கு ₹1 போடுற மாதிரி இருக்குது. அதுவும் கட்டு ரேட்டு பொறுத்து. நான் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா, 2 வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளான்ட் அக்வேரியம்க்கு ஆரோ வாட்டரும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப காஸ்ட். அதனால் கேன் வாட்டர் பக்கமே போகிறீங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால போட்டேன். என் டேங்க் 8 லிட்டர் பிடிக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நான் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுறேன், அதுக்கு பார்த்துக்கோங்க. இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். நான் இந்த மாதிரி ஒரு 7 கேன் பிடிச்சி, அப்போ என்னோடய டேங்க் வந்து 140 லிட்டரு பிடிக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் லைட்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட் ஒரு நல்ல லைட் போடுங்க, சரிங்களா? நான் ஃபர்தராக வாங்கிடுவேன், இப்போதைக்கு இல்லைனாலும் போட்டிருக்கேன். ஏன்னா லைட் நல்லா போட்டால் தான் இந்த லைட்டுக்கும் நான் அடுத்து ஒரு வீடியோவில் மறுபடியும் கிளிப்பில் வரும். அந்த லைட்டு பாருங்கள், ஃபிஷ்ஷோட கலரு, பிளான்ட்டோட கலரு, வியூவே நல்லா எடுத்துருக்காருங்க. அதனால் அந்த லைட்டே போடுங்க. ஏன்னா ஒரு லைட்டில் 6500 கெல்வின் இருந்தால் தான் அந்த ஒளிச்சேர்க்கையே நடக்கும்னு சொல்கிறாங்க கூகுள்லலாம். நம்ம கூகுள் மாமா அதான் சொல்கிறாரு. அதனால் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த அக்வேரியம் லைட்டில் அதோட தான் வருது லைட்டு. அதனால் இதுலேயும் இருக்குங்க, இதுலேயும் நம்ம 6500 கெல்வின் வாங்கினா வளரும். ஆனால் நம்மளோட அந்த கலர் என்ஹான்ஸ்க்காக சொல்கிறேன், ஓகேங்களா? நல்லாயிருக்கும், பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மோட்ரு வச்சுருந்தேன். அது என்ன மோட்ருனா, ஒரு மோட்ரு வந்து சோபோவில் 700 வாங்கினேன், இன்னொரு மோட்ரு வந்து 800 வாங்கினேன். 2 ஹேங்கான் ஃபில்ட்ரு. இது ஒரு மோட்ரு வந்து அதுவே செக் பண்ணி எடுத்துரும். இன்னொரு மோட்ரு வந்து தண்ணி எடுக்கவே இல்லை, எதனால் எடுக்கலன்னு ரொம்ப நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் நம்ம தான் மேனுவலாக வாட்டரை ஊற்றினா தான் அது எடுக்கும்ட்டு. அப்புறம் முடிச்சது நெக்ஸ்ட் டேங்க. என்னோடய நெக்ஸ்ட் டே இந்த டேங்கோட எப்படி இருக்குது பாருங்கள். சொன்னலைங்க, அந்த அக்வாஸ் ஆயில் மட்டும் வாங்காதீங்க, அது இல்லாமலே நல்லாயிருக்கும். அது தேவையில்லைங்க. அது பாருங்கள், நான் கம்மியாக போட்டதுனால இப்போ மீன் எதுவுமே இல்லை.
அதனால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் வீடெல்லாம் பாருங்கள், மண் அப்படியே கருப்பு மண் ஃபுல்லாக வந்துடும், போயிடும். இதுதான் இதோட இதுவாச்சு. ஏன்னா இந்த கருப்பு மண் வந்து மீன் போட்டுச்சுன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகளை இது பண்ணிவிடும், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எப்போயுமே மண் நிறைய போடுங்க. அக்வாட்டிக் சைடில் போகாதீங்க, ஹை லெவலில் போகிற மாதிரி தான் மட்டும் பண்ணுங்கள். நேச்சுரல் ஃபிஷ் டேங்க்கில் நேச்சுரலாகவே போடுங்க, கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம். இதுவே அதிகம் நான் பண்ணுது, நான் கடைசி வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தங்களுக்கு எவ்வளோ ரேட்லலாம் பண்ண முடியுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சு. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த அது குட் பேக்டீரியா ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹார்டான ஃபிஷ்லாம் விட்டேன். இவங்களை வந்து இப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை எடுத்துகிட்டு நல்ல ஃபிஷ்லாம் டெட்ராஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். இவங்களும் நான் வீடு இந்த டேங்கை டிஸ்மெண்ட் பண்ணுற ஒரு காரணம். ஆனால் நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். இவனுங்களை வந்து விட்டுட்டு எடுக்கலான்னு பார்த்தா இவங்களை எடுத்து ஒரு டேங்க்கில் போட்டு இதில் இருந்துட்டு அவங்க அதில் போகணுன்னு 2 மீன் இறந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா இந்த ஃபிஷ் டேங்க் ரொம்ப அவங்க தான் இந்த இதுவை கவர் ஓப்பன் பண்ணியே போடுறாங்க, நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சரி, அதனால் அவங்க ஒரு டேங்க் வாங்கிட்டு போடுவோம், அது மாதிரி அதில் விற்க வேணாம், நான் இருக்கோன்னு நினச்சா அதில் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் இதிலேயே விட்டுட்டேன். அதனால தான் இப்போ காலியாக இருக்கானுங்க. அந்த இறந்துட்ட பிறகு மறுபடியும் இதிலே போட்டேன். பார்த்தீங்களா, லைட்டும் போட்டுட்டேன். அந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. கண்டிப்பாக ஒரு லைட்டு வாங்கினா தான் கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபிஷ்லாம் போட்டோன்னு எப்படி இருக்குது, சும்மா ராஜா பகவத் மாதிரி இருக்கா. கொஞ்சம் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, ஸ்வாட் 2 ஆட் பண்ணேன். அப்புறம் அந்த கொட்டாங்குச்சி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்றுங்க, பிளான்டாம் வளர்க்குறவங்களுக்கு இன்னொரு வியூ ரொம்ப பிடிக்குங்க. அது அவங்களுக்கு தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த நம்ம என்ன தான் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலும் அதோட அழகை மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு பிளான்ட்டும் அது வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும்லங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த வியூ சூப்பராக இருக்கும். அப்படியே சர்ஃபேஸை தொடும்போது ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரன் அந்த இலை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அது பாதாம் லீஃப் தான். இந்த பிளான்டன் டேங்க்கில் வந்து அந்த ஆங்கான் ஃபில்டர் இருக்குல்லங்க, அது கொஞ்சம் ஃபோர்ஸ் ஓவராக இருக்குங்க. அது வந்து செடியை வந்து லெஃப்ட் ரைட் டான்ஸ் ஆட வைக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நிறைய பேர் பிளாஸ்டிக் அது மாதிரி வைப்பாங்க. சரி, ஒரு இலை வச்சேன்னா அதுலேருந்து ஒரு பேக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகல, ஒரு குட் பேக்டீரியாஸ். அதனால் அந்த இலை வச்சு விட்டேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. அந்த இலை கொஞ்ச நாளில் ஒரு 2 வாரத்தில் அப்படி ஒரு வாரத்தில் ஒரு மாதிரி டீகம்போஸ்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு இலை வாங்கி வச்சுருவேன். பெரிய இலையாக வச்சா தான் பண்ணும், சின்ன இலைலாம் பண்ணாது. சம்டைம்ஸ் அந்த நம்ம ஃபிஷ்ஷஸே போய் கடிச்சு விட்டுரும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணேன். நீங்கள் குளத்தூர் போனீங்கனாலே பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா non-CO2 பிளான்ட்ஸ்னு கேட்டாலே இருக்கும். 3 கடை கிட்ட அங்கே இருக்குது, 4 கடை கிட்ட. 50 ரூபாய்க்கு மேலே பிளான்ஸே இருக்காது. non-CO2 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா தான். நீங்கள் இந்த ஜாவா மோஸு CO2 பிளான்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஜாவா ஒரு 150 வரும், அனுபிஎஸ் ஸ்டார்டிங்கும் 200. அதனால் அது ஓரளவுக்கு முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அதுவும் அது மண்ணே வேணாங்க, சும்மா கல்லில் இந்த ஜாவா அனுபிஎஸ்லாம் சும்மா வச்சாலே போதும். அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இவங்களுக்கு ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வேளை தான் போடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் கோஸ் கேரட்லாம் அப்பப்போ போடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் சிம்ஸ் ஆட் பண்ணேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஃபஸ்ட்டு 2 எல்லோ ஆட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் நாள் போக 2 பிளாக், 2 ப்ளூ, 2 ரெட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணேன். 8 போட்டேன். இவங்களும் ஒரு காரணம் தான். லாஸ்ட்டில் இவங்க எனக்கு குட்டி போட்டு இந்த டேங்க்கு இவங்களுக்காக இன்னொரு டேங்க் செட் பண்ணணுன்ட்டு தான் நான் மோஸ்ட்லி டிஸ்மேண்டபிள் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டேங்க், இதோட வியூ எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா. எதனால் ஒயிட்லேருந்து பிளாக் மாறிச்சுன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் தான் வீட்டுக்கு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவன் தான் சொன்னான் ஒயிட் போடுறதோட பிளாக் போட்டால் சூப்பராக எடுத்துக்காட்டும் அவன் பிளான்ட்டுக்கு. சரி, என் நண்பன் சொல்லிட்டான், அதனால் அவன் விருப்பத்துக்காக போட்டேன். போட்டோன்னே உண்மையாக நல்லா தான் இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்துக்கலாம் ஒயிட்லாம் பிடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டேங்க்ஸ் ரொம்ப நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த இதுவே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆப்பிள் ஸ்னெயில்லாம் இருக்குல்லங்க, அது வந்து நீங்கள் 1க்கு மேலே உங்கள் டேங்க்கில் போடாதீங்க. ஏன்னா 1க்கு மேலே போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய முட்டை போடுங்க. ஒரு மாதிரி தவளக்காய் முட்டை மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதனால் 1க்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. அதேமாதிரி நரைன் ஸ்னெயில்னு ஒன்று இருக்கும், அதுவும் 1க்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. இந்த ட்ரம்பட்டு
நீங்கள் கடையில் போய் கேளுங்க எது அதிகமாக குட்டி போடாமல் இருக்கும் முட்டை போடாமல் இருக்கும்னு கேட்டு வாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 3rd மந்தோட என்னோடய டேங்கோட அப்டேட் பாருங்கள். சும்மா ஜங்கிள் மாதிரி வளர்ந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் டேங்கை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. கரெக்டாக பார்த்திங்களா நடுவில் பிளான்ட்டு வைக்காதனால நடுவில் அந்த இடம் கிடச்சிது. லெஃப்ட் ரைட்டில் செம்மையாக வந்தது. மேலே எப்படி ரோலாக இருக்குது பார்த்திங்களா. நம்மளோட டக்பத் ஃப்ளோட்டிங் பிளான்ட்டும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த பிளான்ட்டெல்லாம் சாப்பிட்ற ஒரே ஆள் நம்ம ஸ்னெயில்ஸ் தான். அழுகுனா அவன் சாப்பிட்ருவாங்க. அவனோட கடமையை உண்மையாக சூப்பராக பார்ப்பான். உள்ள அசாசின் ஸ்னெயில் 4 இருக்குது. அசாசின் ஸ்னெயில் தாராளமாக வாங்கலாம், அதை கம்மி பண்ணுறதுக்கு. அது சாப்பிடும். ஆனால் எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி அதை சாப்பிட வச்சு அதுக்கு நம்ம அது ஒரு 4 போட்டு இது ஒரு 1 போட்டு ட்ரம்பட் ஸ்னெயில் 2 போட்டு அந்த மாதிரி எதனா 2 போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். சொன்னலைங்க இந்த ஃபிஷ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம மட்டும்தான் விரும்பியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ அடிக்ட் ஆகிடுச்சு இந்த டேங்க்குக்கு. என் ஒய்ஃப் தான் அவங்க பாருங்கள், அவங்க கூப்பிட்டா வருவாங்க போவோம். என் ஒய்ஃப் ரெஸ்பான்ஸோட எங்கள் அம்மா ரெஸ்பான்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து சும்மா அந்த இடத்துல பெருக்கலன்னு வந்தால் கூட எங்கள் அம்மா இப்படி லெஃப்ட்டில் வருவாங்க ரைட்டில் வருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா தான் ஃபுட்டு போடுறாங்க. எங்கள் அம்மா பேச்சை தான் அவங்க கேட்பாங்க. அதனால் என் பேச்சு கூட கேட்பாங்க. ஆனால் என்னோட எங்கள் அம்மா பேச்சை தான் கேட்பாங்க. என்ன தான் நான் பார்த்துக்கனாலும் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா இவங்க கூட பேசுவாங்க. அதனால தான் இவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அது எப்படி தான் தெரில. நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒருத்தங்க மீன் தொட்டிக்கிட்ட பேசும்போது தான் இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் யாருனா வீட்டுக்கு வந்தால் மீன் தொட்டியை பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குங்க. நீங்களும் முடிஞ்சால் இவ்வளோ பெரிய டேங்க்லாம் இருக்க வேணாம், சின்ன டேங்க் 1 feet 2 feet. ஆனால் பிளான்ட் டேங்க் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 feetலேருந்து பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேயும் இந்த மாதிரி டேங்க்கில் கை வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக வருவாங்க. வந்து கடிப்பானுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அடிக்கடி பண்ண மாட்டேன், எப்பயாவது சும்மா வரானுங்களா இல்லையான்னு பார்ப்பேன். நல்லாவே கம்யூனிகேட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. இந்த மாதிரி ஃபிஷ் தாங்க நம்மக்கிட்ட இந்த கப்பீஸு இந்த மோலிஸ் தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் பெரிய இந்த ஃப்ளோரானு இவங்க தான் நம்ம எது பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவானுங்க போல். இந்த தெட்ராலாம் கடையில் பார்த்துருக்கேன். நம்ம கிட்ட போனாலே குடுகுடுன்னு ஓடி வரணும். அவங்க ரொம்ப ஷைப் டைப் போல். நெக்ஸ்ட் அவங்க தான் வாங்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு கம்யூனிட்டி டேங்க். சரிங்க, எனக்கு ரொம்ப வாய் குளரும். கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள். முக்கியமான விஷயம் பேசும்போது தான் ரொம்ப குளரும், அதை இக்னோர் பண்ணுறேங்க சரிங்களா. கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணதாங்க ஆசை. அதில் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணோம். இவங்களை எடுத்துகிட்டு கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு 3 பேர் வாங்கி போடணும் ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அதை பண்ணுவேன். ஆனால் அதை பண்ண இவனுங்க விடலை. ஏன்னா இவனுங்களை பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதில் எனக்கு தெரிஞ்சிச்சு இவனுங்களை பிடிக்கிறதோட நான் பீட்டா ஃபிஷ் வர நெக்ஸ்ட் அதில் ஆட் பண்ணால் என்னோடய சிம்ஸ் எல்லாம் சாப்பிட்றணுன்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா 1 time தான் ஃபீட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இவனுங்களை பிடிக்க முடியாது. ஆனால் பிடிக்கணும் ஒரு ஹோப் இருந்தது பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக பிடிக்க முடியல. நிறைய பண்ணங்க. அதுக்கப்புறம் இதை ட்ரிம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க நிறைய வந்துடுச்சுடா ட்ரிம் பண்ணுறா. அப்புறம் இதை ட்ரிம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கிளிப்பில் பாருங்கள். கண்டிப்பாக பிளான்ட் டேங்க் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ வரும்போது உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த 4 feet தான் வாங்கணும்னு இல்லைங்க. நான் சொன்னல 2 feetல ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், கோகோபீட் வாங்குங்க. 100 ரூபா 120 ரூபான்னு நினைக்கிறேன். அதில் கால்வாசி எடுத்தாலே அந்த இது கரெக்டாக இருக்கும். அதிகமாக வந்துடும். வேறு எதுக்குன்னா நீங்கள் செடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 30 ரூபா மண்புழு உரம் இருக்கும். அதை மட்டும் வாங்கி அதை கலந்துருங்க. கலந்துட்டு பாதாம் லீஃபை க்ரஷ் பண்ணி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மண் ஒரு 5 கிலோ 6 கிலோ வாங்கிக்கோங்க. இல்லை அது வாங்கினாலும் பெஸ்ட்டு. இல்லைனா நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலே நம்ம மண் கிடைக்கும் பக்கத்துலலாம். அந்த அது என்ன கடைங்க, ஹார்ட்வேர் ஷாப்பா, அந்த இதிலலாம் பண்ணுவாங்களே 100 ரூபாய்க்கு ஒரு மூட்டை மண், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் வாங்கி அதை கழுவி தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அந்த ஒரு இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. அது வந்து நான் அந்த சொன்னலைங்க, ஒருத்தர் மீன்களின் நம்மாழ்வார், அவர் தாங்க, அவரோட கிவ்வேவில் தான் நான் அதை வின் பண்ணேன். அவர் எனக்கு 500 ரூபா பெட்கடையில் போட்டு விட்டார். அதை நான் ஆர்டர் பண்ணேன். அவர் நிறைய நான் எப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என் வீடியோ பார்த்து கற்றுக்கிறதோட அவர் வீடியோ பார்த்து நிறையவே கற்றுக்கலாம். என்னோடய வீடியோவில் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறேன். இது கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் அந்த நேச்சுரல் ஃபிஷ் டேங்க்னு போட்டால் வரும் ஒரு வீடியோ. அவரோட வாய்ஸும் சூப்பராக இருக்குங்க. அவர் வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நான் அந்த ஒரு வீடியோ பார்த்து தான் நான் இந்த டேங்கே இவனுங்களை வாங்காமலே கரெக்டாக ரன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த ஃபிஷ்ஷை போடணும் ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். அங்கே பாருங்கள்,
ஃபிஷ்ஷோட ஹைட்டை பாருங்கள். எனக்கு ஃபிஷ் சாரிங்க, அந்த செடியோட இதான் ஹைட்டலாங்க. அதோடய லென்த்தை மட்டும் பாருங்கள். உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே இருக்கிறது என்னோடய ஹைட்டாக இருக்குது. அப்புறம் அவனுங்களாம் கட் பண்ணி பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பிளான்ட் டேங்கை பாருங்கள், காட்டுறேன். அங்கே பாருங்கள் ஹைட்டை. என்னால் நம்மள மண்புழு உரம் நல்ல ரிசல்ட்டு தான். நிறைய பேர் வந்து அந்த செம்மண்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப ரிசல்ட்டாக இதுவாக இருக்கான், எஃபெக்டிவாக. அதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கட் பண்ணி போட்டு கீழே வாங்கி வச்சிட்டேன் பார்த்தீங்களா டேங்கு. கண்டிப்பாக அவங்கள எடுத்தே ஆகணுன்ட்டு போட்டு வச்சிட்டேன். இது 3வது மாதம். இது 2 வாரம் கழித்து அந்த கருப்பு மண்ணில் மேலே வந்துகிட்டே இருக்கும்லங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாண்டு போய்ட்டு மறுபடியும் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டேன். ஆனால் அதையும் பத்தலைங்க. நான் ஸ்டார்டிங்கில் முன்னாடி நிறைய போட்டேன், பின்னாடி விட்டுட்டேன். அங்கே கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் போட்டேன். இந்த நத்தெல்லாம் இருக்கானுங்களே, உள்ளே இந்த கோல்டன் ஆல்கேட்ரு சிஎம்எஸ் 2 இருக்கானுங்க. இவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, ஃபுட் எடுக்கிறோன்னு சும்மா வேகமாக போயிட்டு நத்தெல்லாம் சொல்லவே வேணாங்க, சும்மா பூந்து வெளியே தூக்கி போட்டுருவானுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கலாங்க வியூவு. இதுதான் கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் வியூ. இது நிறைய பேர் வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த லெவல்லே இருக்கணும்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு லேட்டாக தான் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா சிம்ஸ் நான் இந்த 8 போட்டேன்லங்க, அவனுக்கு எவ்வளோ குட்டி போட்டான்னு நான் கடைசியாக காட்டுறேன். அவங்களால தான் நான் எடுத்தேன். நிறைய கலராக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. சிம்ஸ் உண்மையாக ரொம்ப ஒரு அழகுங்க. அவனுக்காக ஒரு டேங்க் செட் பண்ண ஆசை வந்துடுச்சு. அதனால் அவனுங்களாம் எடுத்தே ஆகணுன்ட்டு நான் அந்த உருவாக்கின அந்த கோகனட் ஷெல்லை பார்த்தீங்களா, அவர் ஒரு வீடாகவே அங்கே தான் தூங்குவார் போயிட்டு. இது என்னென்னா, அந்த கீழே ஒரு தொட்டி வாங்கினாங்களே மோலிஸ்க்கு, அந்த லைட்டு சும்மா ஸ்பாட் லைட்டாக வச்சு யூஸ் பண்ணலாம். அது ஒரு 2 நாள் வச்சு வீடியோ எடுத்திருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. மறுபடியும் பிளான்ட்டுக்கு க்ரோத் வரதுக்கு நம்ம அந்த லைட் தான் போடணும். மறுபடியும் அதை மாற்றியாச்சு. இந்த வியூவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த மண்ணை ஆட் பண்ணாங்க. பார்க்க தாங்க இவ்வளோ இருக்கும், ஆனால் இவ்வளோ மண்ணை ஆடே பண்ணல. முன்னாடி மட்டும் தான், பின்னாலெலாம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வாங்கியிருக்கணும், ஒரு 9 கிலோ 10 கிலோ வாங்கியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 9 கிலோ வாங்கியிருந்தாலே. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதாங்க அந்த பிளான்ட், அந்த மண்ணெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சா. இந்த பாருங்கள் அசசின் ஸ்டைலு இது. நெக்ஸ்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் மறுபடியும் பிளாக் மண்ணெலாம் வந்துடுச்சு. இந்த மண் ஒரு 1.5 மாதம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.5 மந்த் இருந்தது. மறுபடியும் பிளாக் மண்லாம் மேலே வர முடிவு பண்ணிட்டேன். சரி இந்த வாட்டி எடுத்துட்டு இவனுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணிடலான்ட்டு நம்ம அந்த டேங்க் ரெடி பண்ணி வச்சு, அது ஏஜிடாக தாங்க இருக்கேன் தண்ணி. இதுதான் கரெக்டான நேரம். சரி அதனால் வந்து கப்பீஸ் தூக்கி அதில் போட்டுட்டேன். ஆனால் நான் சிம்ஸு வந்து ஒரு டப்பாவில் தாங்க வச்சேன். ஏன்னா அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக வச்சுங்க. புள்ளையார் தோப்பு கொண்டு போடுற மாதிரி அவ்வளோ தோப்பு ஒன்றா பிடிச்சி. ஏன்னா என்னன்னாங்க அது எத்தனை இருக்குன்ட்டு ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ குட்டீஸ் இருக்குன்ட்டு 5 மாதத்துல இவ்வளோ இருக்குமான்ட்டு. ஆனால் இந்த தொட்டியில் அதுவே ஒரு வீக்கு சிஸ்டம் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வெளியெல்லாம் போயிட்டேன்னா என்னால் ஃபுட்டு போட முடியாது. மோட்டரும் கரண்ட்டு போயிடுச்சு. ஷெட்டோன்னு நாங்கள் வந்து பார்த்தா ஒரு ஃபிஷ் இறக்கலை. ஸ்டார்டிங்கில் எனக்கு இறந்துருக்குங்க. நான் கோழியில் வச்சுலாம் 2 போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ்லாம் இருக்குல்லங்க, இந்த ஃபிஷ்லாம் வந்து எதனால் நடக்கணும் பார்த்தா நிப்பிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த போய் கடிச்சு அது மாதிரி ஆகிடுச்சு. அது ஸ்ட்ரெஸ்லேயே இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுங்களை இப்படி பிடிக்க முடியாது, எல்லாத்தையும் எடுத்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும். அதனால் நான் ட்ரிஃப்ட் அவுட்டு ராக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள ஒருத்தராக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்றா பிடிச்சி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்போ மறுபடியும் டப்பில் தான் இருந்தது என்னோடய சிம்ஸ்லாம். கொஞ்சம் சிம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இறந்துருந்துச்சு. உடனே அவசரமாக போயிட்டு அதுக்கு ஒரு டேங்க் வாங்கி வந்து இந்த தண்ணியை நான் அப்படியே தாங்க வச்சுருந்தேன், யூஸ் பண்ணேன். அப்பயும் கொஞ்சம் சிம்ஸ் அதுக்கு டக்குன்னு குயிக்காக நடந்தது. கப்பீஸ்லாம் நல்ல மோலிஸ்லாம் யாருமே இருக்கல, நல்லா அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது டேங்க். அவனுக்கு நல்லா ஹார்ட் ஃபிஷ் நல்லா இது பண்ணிட்டாங்க. அவனுக்கு அவசரமாக ஒரு டேங்க் சிம்ஸுக்கு ரெடி பண்ணி இப்போ அந்த நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சேன் டேங்க். இப்போ மறுபடியும் நிறைய குட்டி உள்ளே இருக்குது. அது என்னோடய பெட்ரூமில் வச்சுருக்கேன் அந்த டேங்கை. இவனுக்கு டேங்க் வந்து நல்லா அந்த சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் இவனுக்கு டேங்கை. ஃபஸ்ட்டு இந்த டேங்கை முடிக்கலாம், அடுத்த டேங்க் ஒன்று பண்ணுறலங்க. இதை பண்ணி அடுத்த நாள் அந்த லேஅவுட்லாம் செட் பண்ணிட்டேன். கடைசியில் அந்த வீடியோ வரும் பாருங்கள். அந்த டேங்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கப்பீஸ் டேங்க் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கப்பீஸ்ன்ற பாருங்க சிம்ஸு. நம்மளோட மோலிஸ் டேங்க் மட்டும் கொஞ்சம்
அதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணலாம், அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் ஆட் பண்ண முடியாத ஃபிஷ்லாம் அதில் ஆட் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்களா, நான் செடி எடுக்கும்போது அதோடய வேர் பார்த்திங்களா, ரூட்டு எவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ ரூட்டுங்க. சும்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் எடுத்துட்டேன். பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ஒன்று கிரேன் அதான் ஓரளவுக்கு. அப்போ எனக்கு 100க்கு 40% தான் இருந்தது. இப்போ எனக்கு 100க்கு ஒரு 70% கிட்ட நாலேஜ் வந்துருச்சு. அதனால் நம்ம பண்ணலான்ட்டு ஒரு தைரியம் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஒன்றா பிடிச்சி போட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ இருக்கும் தெரியுமாங்க. நான் கூட ஒரு 30-40 தான் இருக்கும்னு நினச்சேங்க பிடிக்கலான்ட்டு. ஆனால் ஒன்றா பிடிச்சி போடும்போது தான் தெரிஞ்சுது 104 இருந்ததுங்க மொத்தம் சிம்ஸு. அவ்வளோத்தையும் எடுத்து அது யார் என்னன்னா, நான் ஒன்றா பிடிச்சி போடும்போது என் ஒய்ஃப் வந்து செல்லில் நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பொறுமையாக. அவங்களும் வேணா பாருங்கள், டிஸ்பிளேல இப்போ இந்த ஃபோனில் காட்டுவாங்க. 104 நல்லா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு டேங்க், இவங்களுக்கு இப்போ 1 feet டேங்க்கில் இருக்காங்க. இவங்க ஜாலியாக, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டார்டிங்லலாம் எனக்கு மீன் இறந்ததுங்க, நிறைய மீன் இறந்தது. 2 லோச் செத்துச்சு, 2 கோல்டன் ஹீட்டரில் வந்து ஆல்கேட்டரில் ஒரு இது இறந்துச்சு, கொஞ்சம் மீன் இறந்துச்சு. டேங்க் ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு 2 months அப்புறம். அதுக்கப்புறம் ஃபுட்டு போடாட்டியும் நான் வெளியெல்லாம் போயிடுவேன், கரண்ட் இல்லாட்டியும் மோட்டர் இல்லாட்டியும் ஈஸியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அமோனியாவை எடுக்கிறதுக்கு என் பிளான்ட் நிறைய இருக்குது, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், அதுவே எடுத்துரும். நைட்ரேட் கன்வெர்ட் ஆனாலும் என்னோடய இந்த இது இருக்குல்லங்க, மணி பிளான்ட், அது எடுத்துரும். அதனால் பிரச்சனை இல்லைங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு. இது தெரியுதாங்க, இதாங்க என்னோடய செகண்ட் டேங்க்கு. இதில் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் August 10லேருந்து 20க்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் கைஸ். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன தப்பு பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதை நான் பார்ட்டாக எடிட் பண்ணுறேன். இதை நிறைய பேர் பார்ப்பீங்களா தெரியல, சொன்ன மாதிரி 26 நிமிஷம் இருக்குது. அடுத்த வீடியோ பக்காவாக போடுறேன். தேங்க்யூ.